வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். சரி, இன்னைக்கு கேட்க போகிற கேள்வி ஒரு சென்சேஷனல் கொஷின். மக்கள் எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்குது. அவங்க சார்பாக அவங்களில் ஒருத்தராக நான் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்க போகிறேன். பொருத்தம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் அந்த கல்யாணத்துலேயும் பல பேர் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருக்காங்களே. பொருத்தம் இருந்தும் ஒத்துமையாக இருக்கிற வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லையே, இது எதனால்? இந்த மாதிரியான கேள்வி நிறைய பேர், அதாவது நல்ல நாள் பார்த்து, நல்ல நட்சத்திரம் பார்த்து, நல்ல முகூர்த்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் கூட தொல்லைகள் வருது, பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பிரிவு, அதாவது குடும்பத்தில் பிரிவு ஏற்படுது அப்படிங்கிறது. பிரிவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பரிவு காட்ட வேண்டிய அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரிவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அந்த மாதிரி பிரிவு கூட நீதிமன்றம் போய் நீதியோடு, பாசத்தோடு, நேர்மையோடு வாழ வேண்டிய இந்த குடும்ப அமைப்பில் நீதிமன்றம் ஏறி பிரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவது எதனால் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாகவே சொல்ல இருக்கிறோம். அதாவது ஒரு சில ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய கணவன் மனைவி என்ற இருமணம் இணைந்து பண்ணக்கூடிய திருமணம் அப்படிங்கிற ஒரு மன அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சில தகுதிகள் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மை. ஒரு சில ஒற்றுமை, நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி பொருத்தம் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தம். ஆனால் அவங்க நீதிமன்றம் மீறி இந்த வாழ்க்கையில் பிரிஞ்சு போவதற்கும் ஒரு பொருத்தம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வருத்தம் இல்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அப்படிங்கிறது ஒரு அம்சமான விஷயமா இருந்துட்டு இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நல்ல சுப முகூர்த்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் எதனால் இந்த மாதிரி பிரிவு வருது அப்படின்னா, திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே வருஷத்துக்கு 60 அல்லது 65 முகூர்த்தம் வந்துகிட்டு இருக்கும். இந்த பராபப வருஷத்தில் 90 முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி 60 65 முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த 60 65 முகூர்த்தங்களும் சுப முகூர்த்தங்களாகவே சொல்லப்பட்டிருந்தால் கூட 5 பஞ்சாங்கங்களில் ஐயம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல முகூர்த்தம்னு சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக அந்த 60 முகூர்த்தங்களும் 65 முகூர்த்தங்களும் நல்ல நாள் தான், நல்ல முகூர்த்தம் தான், சுப முகூர்த்தம் தான். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த முகூர்த்தம் இந்த யுவதைக்கும் இந்த ஆணுக்கும், அதாவது இந்த மணமகளுக்கும் மணமகனுக்கும் நல்ல முகூர்த்தமானு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக பிழை இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக சுப முகூர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் இந்த முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணலாம் எழுதி வச்சிங்கன்னு வைங்களே, அந்த பையனுக்கு குருபலம் இருக்குதுங்கிற காரணத்துக்காக திருமணம் பண்ணலான்னு பண்ணீங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நன்றாக இருப்பதில்லை அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது 5 வருஷம் 10 வருஷம் காதல் பண்ணி திருமணம் செஞ்சு 5 நாள் 10 நாள் கூட சேர்ந்து வாழாமல் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது இல்லையா? அதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மன வாழ்க்கை வருத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வெறுமனே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தத்துக்கு மேலே கணவன் மனைவி இருவருடைய மணப்பெண் மணமகனுடைய ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதில் வேதை பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்ங்கிற பல்வேறு பொருத்தம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இருவருடைய ஜாதக பொருத்தமும் ஜாதக கேந்திர பொருத்தமும் மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. இருவருக்குமே பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் நல்லா இருந்துட்டு இருக்கணும். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தில் வெறுமனே 10 பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு மேலே குடும்ப பொருத்தம், பூர்வ புண்ணிய புத்தரஸ்தான பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், அதே மாதிரி திருமண கலஸ்தரஸ்தான பொருத்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக அயன ஜயன போக பாக்கியஸ்தான பொருத்தங்களை சரியான வகையில் கணிச்சோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் கூட பிரிஞ்சு போக முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஆக பொருத்தம்னு வெறுமனே பொருத்தம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வருத்தம் வருவதற்கு ஜாதகம் காரணம் இல்லை. நீங்கள் முறையான வகையில் பொருத்தம் பார்க்கல அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்குறதுக்கு ஜோசியர் வேண்டியதில்லை. நீங்களே பஞ்சாங்கம் பார்க்கலாம் அல்லது காலண்டர் பார்த்து இந்த ராசிக்கு இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது எந்த ஒரு கூகுள்லையும் பார்க்க முடியாது. உங்கள் குலதெய்வத்தை நம்பி குறி பார்த்து பிரசன்னம் பார்த்து சொல்லப்படக்கூடிய இந்த பொருத்தம் தான் உங்களுக்கு வருத்தம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ஒரு ஆசிரியை, தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறத விட அவங்க வீட்டில் குடியிருக்கக்கூடிய அந்த நபருக்கு இவங்க ஜாதகம் பார்க்க கூட துணைக்கு வந்தாங்க. துணைக்கு வரும்பொழுது
அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய அந்த நபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜாதகம் பார்த்து அவருடைய தொழில், அவருடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லக்கூடிய விதம் நல்லதாக இருக்கங்காட்டி இவங்க ஏதோ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் வந்து இவங்க நம்பிக்கை வரங்காட்டி உடனே போனால் போகுதுன்னு என்னுடைய மகளுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கன்னு சொல்லி அந்த ஆசிரியை, தலைமை ஆசிரியர் இருக்கிறவங்க வந்து ஜாதகம் கொடுத்தாங்க. அவங்களுடைய பொண்ணு ஜாதகத்தை ஜாதகம் பார்க்க வரணுங்கிற எண்ணத்தில் அவங்க வரல. ஆனால் கூட வந்தவங்களுக்கு சொன்னதெல்லாம் நல்லதாக இருக்குது, சொன்னதெல்லாம் நேரில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நம்ம ஜாதத்தையும் பார்த்துக்கலாங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளை ஜாதகத்தை கொடுத்தாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க அம்மா கிட்ட, தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடிய அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு இன்னொரு 180 நாளுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். அதாவது அதிகபட்சம் 3 வாரம் அல்லது 3 மாதத்துக்குள்ளே நிச்சயமாயிரும். ரொம்ப தள்ளி போனால் கூட 180 நாளில் கல்யாணமே நடந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து, ஐயா நீங்கள் வந்து இவங்களுக்கு ஜாதகம் சொன்னீங்க, அந்த ஜாதகம் எனக்கு நேரில் பார்த்தோமா நீங்கள் சொல்ல கேட்டு தான் ஜாதகத்து மேலே நம்பிக்கை வந்து என் பொண்ணு ஜாதகம் உங்களுக்கு கொடுத்தேன். என் பொண்ணு ஜாதகம் கூட வந்து எங்கிட்ட இல்லை, நான் வந்து ஃபோன் பேசி, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து 8 வர சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஜாதகம் பார்க்குறதுக்குள்ளே வீட்டிலேருந்து அந்த பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வர சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாதகம் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எடுத்தோன்னே கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறீங்களே, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என் பொண்ணு வந்து இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. இருக்கிற கணவர் வந்து கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறந்துட்டார். அவரும் ஆசிரியர் தான், சம்பளம் வந்துருக்குது. இப்போ பென்ஷன் மட்டும் தான் வருது. எனக்கு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பென்ஷன் வச்சு தான் ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு வருமானம் இல்லை. இந்த பொண்ணுக்கு நகை நட்டு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பெருசாக போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாருடைய பணம் அந்த ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வரும் இல்லைங்களா, அந்த பணம் அவருக்கு வரல. பென்ஷன் எதாவது வரல, கொஞ்சம் பிரச்சனையாகி கொஞ்சம் ஏதாவது பென்ஷன் மட்டும் தான் வருது. இந்த முழு தொகை ஒன்றும் வரல. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கல்யாணம்னு சொல்கிறீங்களே, கல்யாணம்னு பேச்சு எடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய முன்னாடி வந்து கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களே, இன்னும் 4 வருஷம் போட்டு 3 வருஷம் போட்டு நான் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறீங்களே, இருக்கிற நம்பிக்கை எனக்கு போகிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, உங்கள் வாயில் வேறு இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு கவலைப்படுறீங்களோ அதை விட பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அயல்நாட்டு மாப்பிள்ளை வரும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா ஜாதகத்தை மூடி வச்சுட்டாங்க. நம்பவே இல்லை. சாதாரண கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எனக்கு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து என் மகளுக்கு வெளிநாடு, அப்போவெல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னாலே அது ஒரு பெரிய வெகுமதியாக நினைப்பாங்க. இப்போ வெளிநாடுங்கிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கெல்லாம் வெளிநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாம்பிகமாக இருக்கும். அதில் வந்து வெளிநாடு வேறு சொல்கிறீங்க. சொந்த பந்தமே எங்களை சோதித்து பார்த்து வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்குது. சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய பையன் கூட அவர் இருக்கும்பொழுது கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருந்தது. இப்போ யாரும் பேசுகிறதும் இல்லை, உதவி செய்ய மாட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு யார் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஜாதக ரீதியாக எப்படி கிடைக்கும், எப்படி வரும் அப்படின்னு ஜாதகம் சொல்லாது. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு இது நடக்கும் அப்படின்னா நடக்கும். இது நீங்கள் தைரியமாக இருங்க, குலதெய்வத்தை வேண்டிக்க சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து அவங்க சென்னைக்கே வந்துட்டாங்க. சென்னையில் வந்து என்னை சந்தித்து சொல்கிறாங்க, நெட்டுக்கு காலில் விழுந்து அழுகிறாங்க, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் உறுதியாகிடுச்சு சார், நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாணமே முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது 6 மாதம், 3 மாதத்துலேயே கல்யாணம் முடிஞ்சுது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொருத்தம் பார்க்கணும், அது பார்க்கணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்கு மேலே கல்யாண யோகம் அப்படிங்கிற கங்கண யோகம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மேளம் கொட்டி தாலி கட்டக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு எப்படி திருமணம் உறுதியாச்சு அப்படின்னா, திருமணத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இவங்க இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் வந்து அதே ஏரியாவில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணை ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் திடீர்னு போய் பார்க்கணும். அந்த பொண்ணு சிவி சிங்காரிச்சு மேக்கப் போடாமல் இருக்கும்பொழுது யதார்த்தமாக பார்க்கணுங்கிற ஆசையில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு நாள் தங்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த குறிப்பிட்ட முகவரிக்கு அவர் போகிறாரு. அந்த முகவரிக்கு ஒரு 6 மணி 6:15 போகும்பொழுது அந்த சரியான தெருவுக்கு போயிட்டாரு. அந்த வீட்டு நம்பர், டோர் நம்பர் வரும் இல்லையா, அது சரியாக தெரியல. அந்த பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு வந்து இந்த டோர் நம்பர் எதுன்னு கேட்க போகிறாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து வாசலில் கோலம் போட்டுட்ருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் தயங்கி கேட்குறாரு, இந்த டோர் நம்பர் எந்த வீடுன்னு கேட்குறாரு. இதே பக்கத்து வீடுன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு, பொண்ணை பார்க்குறாரு, பார்த்துட்டு போகிறாரு. டீ சாப்பிட்டு சரி ஊருக்கு போய் சொல்கிறேன், வெளிநாடு போய் சொல்கிறேன்ட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, அன்றைக்கி நைட்டே சொல்கிறாரு, நான் போய் பார்த்த பொண்ணுக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து கோலம் போட்டிருந்தது, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், திருமணம்னு நடந்ததுன்னா அந்த பொண்ணு கூட தான் நடக்கணும், இல்லைன்னா எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அதாவது ஒரு நிமிஷம் மட்டுமே பார்த்த அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணுங்கிற எண்ணம் அந்த மணமகனுக்கு வருது. அவர் ஒரே அந்த வீட்டில் வந்து அவர் ஒரே பிள்ளையாக இருக்கிறதுனால தான் பெத்த பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நினச்ச அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த அம்மா வந்து குறிப்பிட்ட அந்த பொண்ணு வீட்டில் போய் எந்த வீட்டில் பொண்ணு பார்த்தாங்களோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணை சம்மதம் பேசி 5 பைசா செலவில்லாமல் எல்லா செலவும் மணமகன் வீட்டார் போட்டு அந்த பொண்ணை திருமணம் பண்ணாங்க. அப்படிங்கிறது வந்து அனுபவ ரீதியான மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. எதுக்காக சொல்கிறோம்னா,
கையில் காசு வச்சுக்கிட்டு பையனை வந்து நல்லா படிக்க வச்சுட்டு ஒரு பொண்ணு அமையல அப்படின்னு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்படுறவங்க உண்டு. அதே மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் வேறு பொண்ணை பண்ணக்கூடிய சூழலும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அந்த பொண்ணுக்கு கங்கண யோகங்கிற கல்யாண யோகம் அதிகமாக இருந்ததுன்னு அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்தது. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உண்மையான காதல் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே காதல் பண்ணி மருத்துவ பட்டம் பெற்று டாக்டர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வரும் பொழுது வந்து அவங்க திருமணம் பார்க்கும் பொழுது பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த திருமணம் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது அவங்களும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. ஜாதகம் பொய்ன்னு சொன்னாங்க, சாமி கூட பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு 10 வருஷம் 12 வருஷம் இந்த பொண்ணு அந்த பையனை விரும்பிச்சோ, அந்த பையனும் ஒரே மனசாக இவங்களை விரும்பிச்சோ, 2 வீட்டு பெற்றவங்களும் சம்மதம் தெரிவித்த கூட கடைசி நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி எந்த பையன் எந்த பொண்ணை வந்து காதல் பண்ணாரோ அந்த பொண்ணுடைய தோழியை வந்து திருமணம் பண்ணக்கூடிய சூழல் திடுதிப்புன்னு நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. இது ஏமாத்தினாங்க சொல்லிட்டு இருந்தால் கூட இவர் இங்கே ஏமாற்றப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடியே, அதாவது எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதிர் போடும் எதிர்காலத்தை முன்னாடியே சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பொருத்தம் மட்டும் பத்தாது, அவங்க ஜாதகத்தையும் பார்த்து அவங்க 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தேதியில் தான் பண்ணணுன்றதை வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இனி நிறைய குடும்பத்தில் விரிசல் வராமல் இருக்க இந்த கேள்விக்கான பதில் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.